நேதாஜி உயிரோடு இருக்கிறார், பத்திரமாக இருக்கிறார். சீனா திபெத் எல்லையோரமாக இருக்கிற சிங்காங் என்ற இடத்தில் இருக்கிறார். அவரை தேடித்தான் நான் போனேன். அவரை நேரடியாக சந்தித்தேன் என்று கல்கத்தாவில் பேசிவிட்டு சென்றார் தேவர். ஆனால் அது நேருவுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை கொடுத்திருந்தது. காரணம், அவர் இந்தியாவின் பிரதமராக அப்போது இருந்தார். நேதாஜி உயிருடன் இருப்பது நேருவுக்கு தெரிந்தும் அமைதியாக இருக்கிறார் என்ற அரசியல் அரங்கில் விமர்சனம் எழுந்தது. ஒருவேளை நேதாஜி உயிருடன் இருந்தால் தனது மதிப்பு குறைந்துவிடும் என்று நேரு அஞ்சுகிறார் என்று பேசினார்கள். நேதாஜியின் அபிமானிகள் நேதாஜி உயிருடன் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேதாஜியின் மரணம் பற்றிய செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினார் நேரு. அதற்காக ஷா நவாஸ்கான் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனை அமைத்தார். இந்த விசாரணை கமிஷன் அமைப்பதற்கு காரணம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர். அந்த கமிஷனில் அந்தமான் ஹை கமிஷனராக இருந்த மொய்தாரா, நேதாஜியின் மூத்த சகோதரர் சுரேஷ் சந்திர போஸ் ஆகியோர் இடம்பெற்று இருந்தனர். கமிஷன் அமைக்கப்பட்டதும் முதல் அழைப்பு தேவருக்குத்தான் வந்தது. நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்று கல்கத்தாவில் அவர்தான் முதலில் பேசினார். அதனால் அவரை முதலில் விசாரணைக்கு அழைத்தனர். அதை ஏற்றுக்கொண்டு கமிஷனுக்கு முன்னால் ஆஜரானார் தேவர். நேதாஜி அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா என்ற செய்தியை விசாரிக்க உங்களை அழைத்தோம் என்று கூறினார்கள். நேதாஜி பற்றிய உண்மையை அவ்வளவு எளிதில் உங்களால் வெளியே கொண்டு வர முடியாது. தற்போது பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் விசாரணை கமிஷன் இருக்க வேண்டும். உலகம் முழுக்க எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் போய் விசாரணை செய்யும் அதிகாரம் கமிஷனுக்கு வழங்கப்பட வேண்டும். அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அப்போதுதான் அது சாத்தியம் என்று தேவர் கூறினார். நீங்கள் எதிரெதிரான எத்தனைய செய்திகளை கொடுத்தாலும் நேதாஜி போஸ் ஆகவே இல்லை என்பதுதான் எனது தீர்மானம் என்று காந்தி சொன்னதை மேற்கோள் காட்டினார். ஆனால் அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஷா நவாஸ் கமிஷன் கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை. அதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நேதாஜியை பார்த்ததாக சொல்கிறீர்களே, அவர் எங்கு இருக்கிறார் என்று கேட்டனர். அதற்கு தேவர், இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்க அரசு அறிவித்த போர் குற்றவாளி பட்டியலில் நேதாஜி பெயர் இருக்கிறதா? அப்படி ஒருவேளை அவர் பெயர் இருந்து தலைமறைவாக இருக்கும் நேதாஜி இந்தியாவுக்குள் வந்தால் அவரை அந்த நாடுகளிடம் சிக்கிக்கொள்ளாமல் காப்பாற்றுவதற்கு இந்திய அரசு உறுதியாக இருக்குமா என்று கேள்வி எழுப்பினார். போர் குற்றவாளிகள் பட்டியல் பற்றி இந்த கமிஷனுக்கு தெரியாது. இந்திய அரசின் சார்பாக கமிஷனால் எந்த உறுதிமொழியும் வழங்கும் அதிகாரம் கமிஷனுக்கு இல்லை. ஒரு வார காலத்தில் பிரிட்டிஷ் அமெரிக்க அரசுகளிடம் விசாரித்து போர் குற்றவாளிகள் பட்டியல் பற்றி சொல்கிறோம் என்றார் ஷா நவாஸ்கான். தேவர் இவ்வாறு கேள்வி கேட்பார் என்று கமிஷனுக்கே தெரியவில்லை. அதிர்ச்சியடைந்த கமிஷன் தேவரை சமாளிக்க முடியாமல் ஒரு வார காலம் டைம் கேட்டது. நல்லது, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், அதன் பிறகு எனது சாட்சியத்தை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். ஒரு வார காலம் டெல்லியில் தங்கியிருந்த அவரை கமிஷனின் தலைவர் ஷா நவாஸ்கானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நேதாஜியின் பெயர் உலகப்போர் குற்றவாளிகளின் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா என்ற விவரத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றார். அப்படி என்றால் என்னால் கமிஷனுக்கு முன்பாக சாட்சியம் அளிக்க முடியாது, மன்னிக்கவும் என்று சொல்லி தொலைபேசியை வைத்து விட்டார் தேவர். அத்தோடு நிற்காமல் டெல்லி பத்திரிகையாளர்களை அழைத்து நேதாஜி விவகாரம் பற்றி உலகமறிய செய்தார் தேவர். மிகப்பெரிய பேட்டி கொடுத்தார். நேதாஜி இறக்கவில்லை, உயிருடன் இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார். அவருடைய இன்று வரை எனக்கு அவருடன் தொடர்பு இருக்கிறது. இந்த விஷயத்தில் பிரதமருக்கு சந்தேகம் இருந்தால் அவரோ அல்லது அவருடைய பிரதிநிதியோ என்னுடன் வந்தால் நேதாஜி அவர்கள் இருக்கும் இடத்துக்கு அவரை அழைத்து போகிறேன் என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். இது இந்திய அரசியல் மட்டுமின்றி உலக அரசியலை உலுக்கியது. தேவர் என்றால் யார் என்று இந்தியா முழுவதும் அறிந்திருந்தார்கள். இந்த பேட்டியின் மூலம் உலகம் முழுவதும் அறிய தொடங்கினார். நேதாஜி பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள நமது பிரதமர் நேருவுக்கு நிஜமாகவே அக்கறையும் அபிமானமும் இருக்குமானால் நான் அவரை நேரில் சந்தித்து வேண்டிய விவரங்களை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார். அடுத்த நாள் டெல்லி பத்திரிகைகளில் இவர் கொடுத்த பேட்டி தலைப்புச் செய்தியாக வெளியே வந்தது. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் என்ற ஆங்கில பத்திரிகை இவருடைய புகைப்படத்தை போட்டு இந்த விஷயத்தை தலையங்கமாக எழுதினார்கள். இவர் சொல்கிறபடி நேரு ஒரு பிரதிநிதியை அனுப்பி நேதாஜியை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும்,
இல்லை என்றால் நேதாஜி விஷயத்தில் நேருவுக்கு அக்கறை இல்லை என்று மக்கள் நினைப்பார்கள் என்று எழுதியிருந்தனர். முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த விஷயம் தொடர்கதையாக மாறுவதை நேரு விரும்பவில்லை. அதே சமயம் நேருவோ கமிஷனோ அவருடன் எந்த பிரதிநிதியும் அனுப்பவும் இல்லை. மற்ற சாட்சிகளை விசாரித்த ஷா நவாஸ் கமிஷன் அறிக்கை ஒன்றை நேருவிடம் கொடுத்தனர். நேதாஜி இறந்தது உண்மைதான் என்ற அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வைத்து அதை நிறைவேற்றினார் பிரதமர் நேரு. நேதாஜி விவகாரம் அத்தோடு முடியவில்லை. இந்திரா காந்தி பிரதமரானதும் இந்த விவகாரம் மீண்டும் கிளம்பியது. ஷா நவாஸ் கான் கமிஷன் அறிக்கை நம்ப முடியாத ஒன்று. பிரதமர் மீண்டும் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று 250 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு மனு கொடுத்தனர். 1971ஆம் ஆண்டில் இந்திரா காந்தி கோஸ்வா கமிஷன் என்ற புது கமிஷனை நியமித்தார். அப்போது முக்கிய சாட்சியாக அழைக்கப்பட்ட தேவர் உயிரோடு இல்லை. அவர் கூறியிருந்த இடங்களான சீனா, திபெத் போன்ற நாடுகளுக்கு போகாமல் உள்ளூரில் இருந்தவர்களை விசாரித்து நேதாஜி இறந்தது உண்மை என்று அறிக்கையை கோஸ்வா கமிஷன் சமர்ப்பித்தது. ஆனால் தேவர் சொன்னது வெளிநாடுகளில் போய் விசாரிக்க வேண்டும் என்று முன்னாள் கமிஷனிடம் அவர் வேண்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அதை இவர்கள் பொருள்படுத்தாமல் உள்நாட்டிலேயே விசாரணையை முடித்து நேதாஜி இறந்துவிட்டார் என்று அறிக்கையை சமர்ப்பித்தது. ஒருவேளை 2ஆம் உலகப் போரில் நேதாஜி தப்பித்து உயிருடன் இருந்திருந்தாலும் 1971ஆம் ஆண்டு வாக்கில் அவர் முதுமையின் காரணமாக இறந்திருக்கலாம் என்று பொதுவாக பேசப்பட்டது. இறந்ததாக நம்பப்பட்ட நேதாஜியை பற்றி விசாரணை நடத்த இவருடைய பேச்சு அடிப்படையாக இருந்திருக்கிறது. 2 விசாரணை அமைப்பதற்கு காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கொடுத்த பேட்டி தான். அந்த பேட்டி அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. முருக பக்தரான இவர் பெரியாருடன் மேடையில் அரசியல் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவராகவும் இருந்திருக்கிறார். நேதாஜி மீது கொண்ட அபிமானத்தில் நேதாஜி என்ற பத்திரிகையை தொடங்கி அதற்கு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். சட்டசபை தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரே சமயத்தில் வென்றும் இருக்கிறார். இவரை ஜாதி தலைவராக சித்தரிக்க பலர் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது தேசிய தலைவர் என்ற வரலாற்று சான்றுகள், அவருடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே வெளிக்கொண்டு இருக்கின்றன. என்றாலும் இன்றைய தேதியில் அவரை அரசியலில் முக்கிய தலைவராக பலர் பார்க்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். அபாரமான பேச்சுத்திறன், தெய்வ பக்தி, மக்கள் மீதான அக்கறை என்று இயங்கிய அந்த மாபெரும் மகான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, மக்கள் தலைவர், விடுதலை போராட்ட தியாகி, தொழிலாளர் தலைவர் என்று அவரை பற்றி சொல்ல எத்தனையே இருக்கின்றன. உலகில் இவர் போன்று ஆன்மீகம், அரசியல் என்று ஒழுக்கத்துடன் நேர்மையுடன் வாழ்ந்த தலைவர்கள் எவரும் இல்லை என்பதுதான் உண்மையான சரித்திரம் என பார்க்கப்படுகிறது. இந்திய தேசிய தலைவர் மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் அரசியல் பேசி உலக நாடுகளை வியக்க வைத்தவர். உலக தலைவர் என்பதுதான் உண்மையான சரித்திரம்.